தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எபேசியர் நிருபம் அதிகாரம் 2 வசனம் 11 முதல் 22 முடிய. ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராயிருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எண்ணப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் உலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்து சட்டதிட்டங்கள் ஆகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தபடியே நாம் இரு திறத்தாரும் ஒரே ஆவினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆமேன். வாசிக்க தெரிந்த வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. இரண்டாம் பகுதியாக மத்தேயு சுவிசேஷம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பகுதி 5ஆம் அதிகாரம் 23, 24. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 23. ராதிகம் நலமா 2 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். ஐந்தாம் அதிகாரம் 23, 24. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23, 24 முடிய. ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்தி வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கே தானே பலிபீடத்தில் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, நாங்கள் நன்றியோடு துதிக்கின்றோம். இந்த நாளிலும் உடைய வார்த்தைகளோடு கூட நாங்கள் பயணிக்க இருக்கின்றோம், கேட்க இருக்கின்றோம். எங்கள் இருதயம் உமக்காக திறந்திருக்கட்டும். உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்குள் வரும்போது அந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரட்டும். மறு உருவாகட்டும். சுவாமி, எங்களை அர்ப்பணிக்கின்றோம். உமக்கே சதா காலமும் துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகின்றோம். இயேசுவின் பெயரில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட உங்களை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தின் பெயரால் வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கிறத பார்க்க தெரியலையே. அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்கள், பிரைஸ்லாம் சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள தெரிந்து கொண்ட தியான தலைப்பு சிலுவையும் ஒப்புரவாகுதலும். சிலுவையில் ஒப்புரவு. இன்றைக்கு அநேக குடும்பங்கள், திருச்சபைகள், சமூக உறவுகள் இன்றைக்கு சீரழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? நமக்குள் ஒரு புரிதல் இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை.
நமக்குள் ஒருவரை ஒருவர் அவராகவே ஏற்றுக்கொள்கிற மனம் இல்லை. கைத்துக்கு சொல்லுங்க, நல்ல மனம். சத்தமாக சொல்லுங்க, நல்ல மனம். அப்போ நல்லா இல்லாத மனம். அன்புக்குரியவரே, வீடு என்று ஒன்றிருந்தால் வாசல் என்று கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். இந்த சொல் ஆடல் சொற்று இந்த சொல் எதற்காக பயன்படுத்தப்படுகிறதுன்னு பார்க்கும்போனா, வீடு இருந்தால் பிரச்சனை இருக்கும்பா, அசவல் இருக்கும்பா, வாசல் வழியே பல பேர் வருவாங்க, பல பேர் போவாங்க, நல்லவர்களும் வருவாங்க, பலதரப்பட்ட மக்கள் வருவாங்க. விசாரங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, துக்கங்கள் உண்டு, பல்வேறு விதமான உறவின்றி அமையாது உலகு. உறவு இன்றி, இப்படி சொல்கிறேன் நான், உறவு இல்லைன்னா உலகமே இல்லை. உறவு இல்லைன்னா உலகமே இல்லை. அனைத்திலும் ஆண்டவர் வாழ்கின்றார், அனைத்துக்கும் ஆண்டவர் அதிகாரியாக இருக்கின்றார். ஆண்டவர் எல்லாருக்கும் உரியவராக இருக்கின்றார். ஏதோ ஒரு சார்புடைய மக்களுக்கு மட்டும் அவர் ஆண்டவர்னு சொல்ல முடியாது. கிறிஸ்துவர்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர் கடவுள்னு சொல்ல முடியுமா? இல்லை. அப்போ இறைவன் அனைத்துலகத்துக்கும் உரியவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அவர் பொது சொத்தாக, பொது மறையாக, பொது வாழ்வாக இந்த உலகம் முழுமைக்கும் முத்தொழிலோனே, மூன்றில் ஒன்றோனே, படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற திருத்துவ ஸ்தலங்கள், திருத்துவ காரியத்துக்கு ஒருவராக இருந்தவர் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். இப்போ ஆண்டவருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, முதல் ஆண்டவருடைய உறவு 15ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகின்றார், நீங்கள் என்னில் 4-5 வாசிங்க. நீங்கள் நான் அந்த நிலைத்திருங்கள். அந்த வசனத்தை போடுமா, டிஸ்பிளே பண்ணுமா? நீங்கள் என்னிலும், என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. முதல் உறவாக நாம் இருக்க வேண்டியது இறை உறவு, கடவுளோடு கூட ஒரு தொடர்பு. அல்லேலூயா. ஆண்டவரோடு கூட நாம் ஒரு தொடர்புடையவர்களாக வாழ்வோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே வீசுகிற புயல் காற்று, அனல் காற்று வரப்போகுது அடுத்த மாதத்தில், இந்த மாதத்தில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்முடைய வாழ்க்கையிலே வீசுகிற பல்வேறு விதமான சுழல் காற்றுகள், பிரச்சனைகள் ஆண்டவர் மாற்றி போடுவார். அல்லேலூயா. எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு பிரதானமான உறவாக இருக்க வேண்டும். எந்த வீட்டில் ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் தொடர்புடையது இருக்கிறதோ அந்த வீடு சுபீட்சமாக இருக்கும், மங்களமாயிருக்கும், சேமமாயிருக்கும், செழிப்பாயிருக்கும். அல்லேலூயா. எந்த வீட்டில் தெய்வ பக்தி இல்லையோ, எந்த வீட்டில் அவர்களுக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தம் இல்லையோ, அந்த வீட்டில் பார்க்கும்போது அநேக விதமான பிரச்சனைகள் காணப்படும், அநேக விதமான கஷ்டங்கள் காணப்படும். அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, நானே மெய்யான திராட்சை செடி, 15ஆம் அதிகாரம் யோவான் எழுதின நற்செய்தி நூல் நாம் வாசிக்கின்றோம். நானே மெய்யான திராட்சை செடி, நீ என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னையில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவே,
ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. கனி செடி நீ நிலைத்திருக்கும் கொடியாய் அடியேன் படர்ந்திளங்க. கனி செடி நீ நிலைத்திருக்கும் கொடியாய் அடியேன் படர்ந்திளங்க. கிளை நறுக்கே களை பிடிங்கே, கர்த்தரே காற்றென்னை சுத்தம் செய்வே. கிளை நறுக்கே களை பிடிங்கே, கர்த்தரே காற்றென்னை சுத்தம் செய்தே. பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. கிளை நறுக்கி களை பிடுங்கி, கர்த்தரே காத்தென்னை சுத்தம் செய்யும். இந்த தியான நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில் அநேக விதமான குறைகள் உண்டு, குறைபாடுகள் உண்டு. ஆண்டவர் அவைகள் எல்லாவற்றையும் நம்மை விட்டு நீக்கும்படியாக ஆண்டவரோடு கூட இறை உறவிலே, ஆண்டவருடைய உறவிலே நாம் இருக்கும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் வேதம் சொல்கிறது, வேதத்தை கேளாதவனுடைய ஜெபம் அருவருப்பானது. முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் இறைவனோடு கூட உறவு நமக்கு இருக்க வேண்டுமானால், என்னுடைய தனி நபர் உறவு, அவரோடுக்குள்ள உறவு புதுப்பிக்கப்பட வேண்டும், புதிதாக்கப்பட வேண்டும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழைகளெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. வேதனை உண்டாக்கும் வழிகள் உண்டோ என்று அறிந்து, ஆண்டவரே என்னை புதுப்பித்தருளும் ஆண்டவரே, உயிர்ப்பியும் ஆண்டவரே, உணர்வுள்ளவள் ஆக்கும் ஆண்டவரே என்று தாவீது ஜெபிக்கின்றான். தனிநபர் உறவிலே நாம் ஆண்டவரோடு கூட உறவில் நிலைத்திருக்க வேண்டும். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 26ஆம் வசனத்தை வாசிங்க. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எடுத்தவங்க வாசிங்களா? நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது, ஜெப வாழ்வு இங்கே நாம் பார்க்கின்றோம். தனிநபர் வாழ்விலே நாம் ஆண்டவரோடு கூட உறவு வைக்க வேண்டும். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால், நான் சொன்ன ஆண்டவர் ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை செய்தார். இன்றைக்கு ஒப்புரவாகுதலை குறித்து பார்க்கின்றோம். தனி நபர் வாழ்க்கையில் நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ஒரு ஒப்புரவு வர வேண்டும். அப்படி வர வேண்டுமானால் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிரியமில்லாதவைகள், தேவையில்லாதவைகள் கலைந்திருக்கிறேனா? இப்போ இங்கே பார்க்கணும் பாருங்க. நீங்கள் ஜெபம் பண்ண வரும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை ஒருவர் பேரில் உங்களுக்கு யாதொரு குறைவு உண்டானால், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னிக்கிறபடி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். அந்த குறையை அவர்களுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால், எல்லாரும் பாருங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். சொல்லுங்க. நான் மன்னியாதிருப்பேனானால் யாரு யோசித்தீங்களா? சிரியுங்கள், சிந்தியுங்கள். ஆண்டவர் சிலுவையிலே சிந்தின இரத்தம் மன்னிப்பிற்கானது, உயிர்ப்பிற்கானது, நம்முடைய மீட்பிற்கானது. ஆண்டவர்
சிலுவையிலே தன் திருவுடலை நமக்காக கொலையாக ஒப்பு கொடுத்தார். நமக்காக அவர் சிலுவையிலே கொலையுண்டார். எதற்காக? எனக்கும் அவருக்கும் உள்ள உறவை, பிளவுபட்ட உறவை, 2 பெரும் பிளவுகள். இந்த பிளவு எங்கே ஏற்பட்டது? ஏதேன் தோட்டத்தில் ஏற்பட்டது. அந்த உறவை எங்கே ஆண்டவர் புதுப்பிக்கின்றார்? சிலுவையிலே புதுப்பிக்கின்றார். கையை தூக்கி எல்லாராமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பாவம் செய்து ஆதாம் ஏவாள் இருவரும் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை விட்டு அகற்றப்பட்டார்கள். ஆனால் கல்வாரி சிலுவையில் காலம் நிறைவேறின போது மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன், பாவம் அறியாத இயேசு ஆண்டவர் உனக்காக எனக்காக பாவமானார். கையை தூக்கியார் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பாவத்தின் பரிகாரமாக, படிகாரக்கல்ல முன்னால் கட்டினா பரிகாரம் நடக்காது. அல்லேலூயா. படைச்சல் போட்டால் பரிகாரம் நடக்காது. என்னதான் தர்மமும் தானமும் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய அளவிலே செய்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு உதிரம், திரு ரத்தம், அவருடைய திருவுடல் நமக்காக ஒப்பு கொடுக்காத பட்சத்தில் நமக்கு பரிகாரம் இல்லை. அல்லேலூயா. நம்முடைய இருதயத்தின் தோஷம் நீங்காது. என் உள்ளத்தில் அக்கிரம சிந்தை, வேதம் சொல்லுது மார்க் 7:21 உள்ளத்திலிருந்து என்ன புறப்பட்டு வருதா? தேவையில்லாத குணங்கள் புறப்பட்டு வருகிறது. அதுவே ஒரு மனிதனை தீட்டுப்படுத்தும். அப்போ ஆண்டவருக்கும் எனக்கும் உள்ள உறவு புதுப்பிக்கப்படவேனால் எனக்கும் என் சக மனிதருக்கும் உள்ள உறவு புதுப்பிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. இங்கே ரைட் ரிலேஷன்ஷிப் நமக்கு உண்டாக வேண்டுமானால் சைடில் ரிலேஷன்ஷிப் நமக்கு சரியாக இருக்கணும். அல்லேலூயா. இங்கே சரியாக்கிட்டோம்னு சொன்னால் அங்கே சரியாயிடும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தனி நபர் உறவிலே ஆண்டவரோடு கூட நாம் சரி செய்து கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். 2வது உறவை நாம் பார்க்கும்போது பிரியமானவர்களே, குடும்ப உறவு. எத்தனை பேர் குடும்பம் இருக்கீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சில பேர் கையே தூக்க மாட்டேங்க. ஏன் ரொம்ப விரக்தியாக இருக்கிறீங்களா? அல்லேலூயா. 2வதாக குடும்ப உறவு. இது தெய்வீகமானது, புனிதமானது, இறைவனுடைய அருட்கொடை. எத்தனை பேர் நம்புறீங்க? குடும்பம் ஒரு கதம்பம், குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம். ஆண்டவர் ஏன் குடும்பத்தை வைத்தார்? ஆதியாமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலையும் வாசிக்கும் போது ஆதாம் ஏவாள் அவரை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்த ஆண்டவர், நீங்கள் முதல் ஆதியாமத்தின் புஸ்தகத்தின் கடைசி இறுதி பகுதியும் 2ஆம் அதிகாரத்தையும் வாசிக்கும் போது அவர்கள் இருவரையும் ஆண்டவர், முதல் திருமணம் எங்கே தான் நடக்குது? ஆதாம் ஏவாள் கதை கேட்டிருக்கீங்களா? முதல் திருமணம். அல்லேலூயா. கடைசி திருமணம் எங்கே நடக்குன்னா மத்திய ஆகாயத்தில் மணவாட்டியாக திருச்சபைக்கும் மணவாளனாக இயேசு கிறிஸ்து. கையை நல்லா சத்தமாக சொல்லுங்க. மணவாளன் இயேசுவின் வருகையின் நாளை மகிழ்வுடன் நோக்கிய காத்திருப்போமே. நாள் சமீபமே, இனி காலம் செல்லாதே. அந்த நாள் சமீபமே, இனி காலம் செல்லாதே. சொல்லுங்களா, மணவாளனாக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். மணவாட்டியாக திருச்சபையே ஆயத்தமாயிரு. சோட போனது இல்லையா, சோம்பேறி, உதவாதது, தேவையில்லாத அன்வான்ட் பொருளெல்லாம் தூக்கி வெளியே போட்டால் அதை திருட மாட்டான். நல்ல மணிகளை, சுத்தமான இருதயமுள்ள ஆத்துமாக்களை ஆண்டவர் அவரோடு கூட அழைத்து செல்ல வரப்போகிறார். அவர் திருமணத்தில் தான் ஆண்டவர் அற்புதம் செய்தார். அல்லேலூயா. குடும்பத்தை ஏற்படுத்தின ஆண்டவர் அந்த குடும்பத்தின் தலைவராக இருக்கின்றார். இப்போது கதைக்கு வருவோம். உங்கள் குடும்ப உறவுகளில் நீங்கள் சரியாக இருக்கிறீங்களா? புருஷன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள். இன்றைக்கி அநேக குடும்பங்களிலே சலசலப்புகள், கஷ்டங்கள், நெருக்கடிகள் வரும்போது நாம் ஒருவரை ஒருவர் கசந்து கொள்கிறோம். சில சமயத்தில்
கசக்கி துவைச்சி காய போட்டுறோம். யாரை மனைவியை காய போடுறாங்க, மனைவி புருஷனை காய போடுறாங்க. 10வது பிரச்சனைங்க பிள்ளைகள் பெற்றோர்களை காய போட்டுறான். யூ ஹாவ் ஏ கன்சர்ன் அபவுட் யுவர் ஃபேமிலி லைஃப். உங்கள் திருமண வாழ்க்கையில், குடும்ப உறவில் ஒருவர் மேல் ஒருவருக்கு அக்கறை உண்டா, கரிசனை உண்டா? ஃபஸ்ட்டு மிராக்கிள் ஆண்டவர் செய்த ஒரு குடும்பத்தில் தான். இன்றைக்கும் ஆண்டவர் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் அன்றாட உறவிலே ஆண்டவர் நமக்கு அதிசயம் செல்ல விரும்புகின்றார். முதல் குடும்பம் ஃபெயில் ஆயிடுச்சு, அல்லேலூயா. அதுக்கு அடுத்து 2வது குடும்பம் பாருங்க, காயின் ஆபேல் வரான். அவங்கள முதல் கொலை, வாக்குவாதம், சண்டை, அடிதடி. அந்த குடும்பம் ஆண்டவருக்கு பிரியமில்லாது. ஆண்டவர் சொல்கிறாருங்க, நான் மனுஷனை உண்டாக்கினதுக்காக நான் ரொம்ப व्यसனப்படுகிறேன்டார். மனுஷனை உண்டாக்குனாக்க நான் மிகவும் மனஸ்தாபப்படுகிறேன். இப்போது உங்களை பார்த்து நம்ம பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படுறாரா? ஒருவனை அல்லவா அவர் உண்டாக்கினான். ஏன் ஒருவனை உண்டாக்கினான்? மல்கியா தீர்க்க எழுதுகின்றான், ஒரு தூய சந்ததியை உருவாக்குவதற்காக அல்லவா. அல்லேலூயா. புனிதமான ஒரு குடும்பத்தை உருவாக்கவில்லை. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு. அங்கே சண்டை இல்லை, சச்சரவில்லை. அங்கே சாந்தம் உண்டு, சமாதானம் உண்டு, அமைதி உண்டு, மகிழ்ச்சி உண்டு, நிம்மதி உண்டு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளாக பிரியமானவர்களே, நம்முடைய குடும்ப உறவிலே நமக்கு ஏற்படுகிற இன்னல்கள், கஷ்டங்கள், பண நெருக்கடி, பொருளாதார பிரச்சனைகள், நாம் ஒருவரை ஒருவர் கசந்து கொள்ளக்கூடாது. 5ஆம் அதிகாரம் வேதம் சொல்கிறது, எபேசியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் கீழ்ப்படிந்து உங்கள் குடும்ப உறவை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவருக்கொருவர் நீங்கள் மதித்து நடந்து கொள்ளுங்கள். கீழ்ப்படிதல் என்றால் ஏதோ ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழே போய் தணிஞ்சு போதில்லை, ஒருவரை ஒருவர் மதித்து. மனைவிமார்களே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிங்கள். அதெல்லாம் முடியாது. உனக்கு ஏன் நான் கீழ்ப்படினா? வருமா வராத சண்டை உறவு என்னாகும்? விரிச்சல். கொஞ்சம் விரிச்சல் அது நாளடைவில் பெரிய விரிச்சலாக மாறும். நம்முடைய குடும்பம் ஆண்டவருக்கு விரோதமாக மாறும். இயேசு சிலுவையிலே குடும்பத்தை பார்க்கிறார், குடும்ப உறவை பார்க்கின்றார். நாம் அனைவரும் அவரில் நிலைத்திருந்தால் மட்டும் போதாது, நம்முடைய குடும்ப உறவையில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். குறைபாடுகள் உண்டு, குற்றங்கள் உண்டு, மனக்லேசங்கள் உண்டு. நம்ம எல்லாரும் ஒரே மாதிரியாக ஒரு நேரம் இருக்கிற மாதிரி எல்லா நேரமும் இருப்போம் நிச்சயமும் கிடையாது. இருக்கு. அன்புக்குரிய சக உறவுகளே, உங்கள் உறவுகளை நீங்கள் மதித்து நடங்கள். பிள்ளைகளை பார்க்கும்போது, நேற்று ஒரு குடும்பம் அடுத்த மாதம் திருமணத்துக்காக புருஷமான இப்போ தான் ஒரு வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி வந்தாங்க. இன்னொரு குடும்பத்துக்காக வந்தாங்க. வந்துட்டே இருக்கும்போது அந்த சின்ன பிள்ளை விளையாடிட்டே இருந்தது. நான் டீ கொடுத்தேன். அந்த குழந்தை அந்த தீயை தட்டிட்டு தெரியாமல் விழுந்துச்சு. அந்த குழந்தை என்ன பார்க்குறா, அவங்க அப்பா என்ன பார்க்குறாங்க, அவங்க அம்மா என்ன பார்க்குறாங்க, வந்துக்கிறவங்க 2 பேரும் என்ன பார்க்குறாங்க. இந்த பாஸ்ட் என்ன பண்ண போகிறாருன்னு பார்க்குறாங்க. என்ன பண்ணுவார் பாஸ்டர்? என்ன பண்ணுவார்? சொல்ல வேண்டியது மாப் எடுத்து தொடச்சிருப்பார். அப்புறம் ஐ எம் டாக்கிங் அப் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யூ அண்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். குடும்ப உறவுகள், இதெல்லாம் நம்மலாம் குடும்பமாக இருக்கிறோம். என்ன நினைப்போம்? ஏன் ஊற்றின இந்த காப்பியை? அந்த குழந்தை என்ன ஆகும்? பயப்படும். பெற்றோர்கள் என்ன ஆகும்? இன்னும் இவ்வளோ மோசமான பாஸ்டாக்காரங்க, என் பிள்ளை தெரியாமல் தானே வச்சு, இதுக்காக இப்போ குழந்தை இப்படி சத்தம் போடுவாரா? இந்த குழந்தைய பார்த்து, பரவாயில்லடா நீ உட்காருடா. அந்த அம்மாவுடைய முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்த்தேன், அவங்க அப்பாவுடைய முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்த்தேன். வாட் யூ மீன்? இதை நீங்கள் செய்ய முடியுதா? உங்கள் வீட்டில் ஏதோ ஒன்று விழுந்துச்சு, உப்பு கொஞ்சம் அதிகமாக விழுந்துச்சு, என்ன பண்ணுவேன் இமானுவேல்? தட்டை தூக்கி என்ன பண்ணுறது? சிவா கை வருது ஓங்கிறது பார்த்து போகிறேன். தட்டை தூக்கி என்ன பண்ணுறது? இது நல்ல வேலை இல்லை. என் கை ரட்சிக்கப்படுமா? தட்டு வெளி பறக்குமா?
சாப்பாடு கீழே கொட்டுமா? சொல்லுங்கள், என் கை ரட்சிக்கப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப பேசாத. நீ ஏன் பேசுகிற? அப்போ சின்ன சின்ன அலுவல்களிலே, சின்ன சின்ன விஷயங்களிலே நம்முடைய ரிலேஷன்ஷிப், நம்முடைய தொடர்புகளை, நாம் உறவுகளை மதிக்க கற்றுக்கொள்வோம். சிலுவையில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த உறவு உண்மையாக இருக்கும். அல்லேலூயா. குடும்பத்தை நாம் தக்க வைத்து கொள்ள, குடும்ப உறவுகளை நாம் பாதுகாத்து கொள்ள யோசித்து பாருங்களேன். மார்த்தாள், மரியாள், லாசரு 3 பேர். மற்றவங்களை பற்றி பேசலை. ஒரு துக்கம் ஏற்படுகிறது. துக்கத்தோடு கூட அழுது கொண்டிருக்கார்கள். ஆண்டவரத்தில் முறையிடார்கள். ஆண்டவரே, நீங்கள் இருந்திருந்தா, எங்கள் வீட்டில் வந்திருந்தா வழக்கமாக வருவீங்க, ஆனால் இன்னைக்கு லேட்டாக வந்தீங்க. எவ்வளோ நாள் லேட்டாக? ஆனால் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக அடிப்பார் கோல் ஆண்டவர். சொல்லுங்கள் பக்கத்தில், லேட்டாக வந்தாலும் எத்தனை பேர் நம்புறீங்க? லேட்டாக தான் வருவார், ஆனால் அவர் செய்கிறது பாருங்க லேட்டஸ்ட்டாக இருக்கும். பிரைஸ் அல்லேலூயா. அப்டேட்டாக இருக்கும். ஆண்டவர் வந்தார், ஆண்டவர் வந்திருக்கிறார் என்ற தகவல் செய்தி மரியாளுக்கு சொன்ன உடனே அவள் ஆண்டவரை பார்க்க ஓடி வந்தாள். இதான் என் உறவு. அல்லேலூயா. புருஷன் வீட்டுக்கு வராருன்னு சொன்ன உடனே கதவு பூட்டிட்டு பண்ணணும், தூங்குற மாதிரி நடிக்கணும். இந்த நல்ல உறவா? என்னங்க சாப்பாடு எதுனா இருக்குதா? போட்டுன்னு சாப்பிட்டு தூங்கு. எதுக்கு மனைவி? வரும்போதே வலியோடு வடக்கிற புருஷனுக்கு தாகத்துக்கு தண்ணீர் கொடு. அல்லேலூயா. அவர் கோபம் தணிந்து விடும், நீ அன்பாக இருப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? நீ வரும்போதே இன்னொரு தாகத்தை உண்டாக்கினா அவர் என்ன பண்ணுவார்? ஏன் தான் வீட்டுக்கு வந்த தெரியல, வெளியே போயிடுறேன், வந்தவர் மறுபடியும் திரும்பி வீட்டுக்கு வெளியே போயிடுவார். நம்முடைய வீடு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால் ஆண்டவர் நம்ம வீட்டில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரை அழைத்து கொண்டு போனால் துக்கம் சந்தோஷமாக மாறியது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுங்க பாருங்களேன். ஆண்டவர் தனிநபரை மட்டும் அவர் ஆசீர்வதிக்கவில்லை, குடும்பம் குடும்பமாக. தாவீது ஜெபம் பண்றார் பாருங்க, உமது அடியானின் வீடு நீர் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தினாலே என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பது. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். உமது அடியானின் வீடு நீர் ஆசீர்வதிக்கிற உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. அல்லேலூயா. அப்படி நம்ம வீட்டில் ஒருவருக்கொருவர் சலசலப்பு வரும்போது, பிரச்சனை வரும்போது, கஷ்டம், ஹவு டு ஹேண்டில் ஃபேமிலி சிச்சுவேஷன். பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம், சுகவீன நெருக்கடியாக இருக்கலாம். ஒருத்தர் சார், பாஸ்டர் எங்கள் வீட்டில் பாருங்கள், ஒரு டம்ளர் டீ டம்ளர் 2 நாளாக ஒரே இடத்துல இருக்குது பாஸ்டர். எங்கள் வீட்டுக்கார் ஒரு நாள் கூட இந்த டம்ளர் தூக்கி சிங்கில் கூட போட மாட்டார் பாஸ்டர், வாஷ் பண்ண கூட தேவையில்லை. இன்னொரு சிஸ்டர் சொல்கிறாங்க, பாஸ்டர் நான் 2 நாளாக ஃபீவரில் படுத்து கிடக்கிறேன், பல்லு வலி, முகமெல்லாம் ஊதிட்டு இருக்குது. நான் சொல்கிறேன் என்னை ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போங்கன்னு சொல்கிறேன், அவர் பாட்டு அவர் டியூட்டிக்கு போயிட்டார் பாஸ்டர். நல்ல கணவராக இருக்க முடியுமா? மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்பது உண்மையானால் கணவன் அமைவதும் இறைவன் கொடுத்த வரமே. அல்லேலூயா. அப்போ நம்முடைய குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் நாம் புரிந்து கொண்டு வாழும்போது, ஒப்புரவாகி வாழும்போது, சரி பிரச்சனை நடந்தது, அதனால தான் சொல்லுங்கள், நீங்கள் கோபம் கொண்டாலும், சொல்லுங்கள் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் கோபம் கொண்டாலும் புருஷா மனைவியே நான் பாவம் செய்ய மாட்டேன், உன்னை திட்ட மாட்டேன், உன்னை நான் அடிக்க மாட்டேன், அவதூறு பேச மாட்டேன், பக்கத்து வீட்டில் போய் ஃபோன் போட்டு எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பா கூப்பிட்டு பஞ்சாயத்து கூப்பிட மாட்டேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஒரு சின்ன விஷயத்துக்கு பலூனை ஊதி உடைக்கிற நிறைய பேர் இருக்காங்க கிறிஸ்தவத்தில். இந்த பலூன் ஊதுற வேலையெல்லாம் நமக்கு வேணாங்க. சொல்லுங்கள் அல்லேலூயா. கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்ச இச்சை சிறுவிலை அறை ஒப்பு கொடுத்திருக்கார்கள். வாழ்வது ஈகோயிசம், நான் அல்ல, இயேசு என்னில் வாழ்கிறார். நம்முடைய குடும்பத்தில் இயேசு வாழ்வார் என்று சொன்னால் நாம் ஒருவரை ஒருவர் மன்னித்து ஏற்றுக்கொண்டு வாழ்வோம். சொல்லுங்க அல்லேலூயா. புருஷனுக்கு, மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு ஒரு ஏதாயிலும் குறைபாடுகள் உண்டானால், கஷ்டங்கள் உண்டானால் அதை நம்மளே சரி செய்து கொள்ள முயற்சி எடுப்போம்.
பிளான் பண்ணுவோம். அன்பானவர்களே, ஆண்டவர் அதை விரும்புகின்றார். குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகின்றார். ஆனால் அந்த குடும்பம் உறவுகளை அவர் மதிக்க விரும்புகின்றார். அல்லேலூயா. நம்ம குடும்பத்தில் நம்மளே மதிக்காவிட்டால் அடுத்தவன் எப்படி மதிப்பான்? சொல்ல பார்க்கலாம். நான் எல்லாரும் சரி சொல்லுப்பான். என் குடும்பத்தை, என் மனைவியை, என் கணவரை, என் பிள்ளைகளை நானே மதிக்கலை, நான் பக்கத்து வீட்டுக்காரன் மதிப்பேன், மிதிப்பான். ரெஸ்பெக்ட் யுவர் ஒய்ஃப், ரெஸ்பெக்ட் யுவர் ஹஸ்பண்ட், ரெஸ்பெக்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், ஆஸ் வெல் அஸ் ரெஸ்பெக்ட் யுவர் சில்ட்ரன். உங்கள் பிள்ளைகளை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அன்புக்குரியவரே, தனிநபர் உறவு, குடும்ப உறவு, திருச்சபை உறவு. இங்கே பாருங்கள், 5ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷம் வாசித்த பகுதி 23ஆம் வசனம் 24ஆம் வசனம். நீங்கள் ஆலயத்துக்கு வந்தால் ஆண்டவர் காணிக்கை பெட்டி பக்கத்தில் வந்து பார்க்குறாராம். எங்கே காணிக்கை பெட்டி பக்கத்தில் பார்க்குறாரு? எல்லாரும் என்ன பாருங்கள், ஆண்டவர் எங்கே உட்காந்துருக்காராம்? புல்பீட்டில் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. எல்லோரும் வரிசையில் வந்தாங்க, ஒவ்வொருத்தராக காணிக்கை போட்டாங்க. கடகோட்டிய கடைசியாக ஒரு ஏழை விதை வந்தாங்க. எவ்வளோ காயின் போட்டாங்க? ஆண்டவர் இப்போ பஞ்சாயத்து பண்ணுறாரு. எப்பா நீங்களாம் நிறைய போட்டீங்க, நல்லது தான். ஆனால் இந்த ஏழை விதவை தனக்கு உண்டானது எல்லாவற்றையும் போட்டு விட்டாள். சொல்லுங்கள் அல்லேலூயா. தனக்கு உண்டானது எல்லாவற்றையும் போட்டு விழாள். நீங்கள் அல்ல, இவளே பெரியவள் என்று ஆண்டவர் பெருமைப்படுகின்றார். பெண்மையை போற்றி போடுகின்ற ஆண்டவர் நமக்கு உண்டு. அல்லேலூயா. யூத முறைப்படி ஒரு பெண்ணை ஒருத்தன் போற்றிட்டான்னா அவன் தொலைஞ்சான். பெண்களை அவமரியாதை செலுத்துகிற காலகட்டத்தில், சமுதாயத்தில் பெண்ணுரிமையை மதிக்கிற ஒரு தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீயை பார்த்து சொன்னார். இன்னொரு சகோதரி வீட்டுக்கு போகும்போது ஆண்டவருடைய பாதங்களை தன் தலைமயிரினாலே அபிஷேக தைலத்தை ஊற்றி துடைத்தாள். அங்கே ஒரு பிராது நடக்கின்றது. என்ன பிரச்சனை நடக்கிறது? இந்த நலத தைலத்தை 300 ரூபாய்க்கு விட்டுருக்கலாமே, அதை விற்று ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாமே. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சொல்லுங்க அல்லேலூயா. எப்பா என்னுடைய மரண நாளுக்கென்று இவள் இன்றைக்கு தன்னுடைய தலைமயிரினாலே என்னுடைய பாதங்களை கழுவினாள். நான் வந்த நேரத்தில் இந்த நேரம் ஒருத்த கூட ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கலடான்னு கேட்டார். ஆண்டவர் திருச்சபை உறவை அவர் விரும்பக்கூடியவராக இருக்கின்றார். நீங்கள் சபைக்கு வரும்போது ஒருவரோடு கூட ஒருவர் பொய் பேசாதிருங்கள். சொல்லுங்க பார்க்கலாம். நான் பொய் பேச மாட்டேன், மெய்யே பேசுவேன். மெய்யே தெரியாது பாஸ்டர் எனக்கு. நான் வீட்டில் எப்படி இருப்பேனோ சர்ச்சிலும் அப்படியே தான் இருப்பேன். இல்லைங்க, ஒருவருக்கொருவர் உங்களுக்கு குறைபாடு உண்டானால் நாம் அந்த குறைகளை நிவர்த்தி செய்கிற ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு வருகின்றோம். இப்போ சொல்கிறாரு, நீங்கள் காணிக்கை போட வரும்போது எல்லாரும் சொல்லுங்கள், நான் காணிக்கை போடுறது கடவுளுடைய திட்டம். காணிக்கை போடாமல் விடக்கூடாது. ஒன்றுமே இல்லாவிட்ட உன்னையே ஆண்டவர் காணிக்காய் கொடு. அல்லேலூயா. ஆண்டவரே, என்கிட்ட பணம் இல்லை, வசதி இல்லை, வருமானம் இல்லை, வேலை இல்லை, ஆனால் என்னையே காணிக்கையாக தருகிறேன் சுவாமி. என்னுடைய நேரத்தையும் காணிக்கையாக தருகிறேன் ஆண்டவரே. என்ன மாதிரி சிஸ்டர், என் நேரத்தை 1 மணி நேரத்தை ராணியம்மாவுக்கு சொல்லிக்கிறேன், ஒவ்வொரு நாளும் தினசரி 1 மணி நேரம் வந்து நீ ஜெபம் பண்ண போகணுமான்னு சொல்லி உங்கள் நேரத்தை காணிக்கையாக கொடுங்கள். உங்கள் உழைப்பை காணிக்கையாக கொடுங்கள் ஆண்டவருக்கு. ஆண்டவர் அதை விரும்புகிறார். உங்கள் தாழ்ந்துகளை ஆண்டவர் காணிக்கையாக கொடுங்கள். இங்கே நடக்கிற சம்பவம் என்ன? ரைட்டு, நல்ல தம்பா நீ காணி கொடுக்கறது. ஆனால் வாசிமா 24ஆம் வசனத்தை, நீ தானே பலிபீடத்தில் வைத்துவிட்டு போய் சகோதரனோட ஒப்புரவாகி. எத்தனை பேர் இன்னைக்கு ஒப்புரவாகி வந்திருக்கீங்க? ஒன்று, சில பேர் கை வாங்க மாட்டேங்குது. ஏன்னா அங்கே வீட்டில் கை வாங்கிட்டு வந்திருப்பீங்க, அதனால இங்கே கை வாங்காது. காணிக்கை நீ வச்சிருப்பா. ஏன்னா ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்தா சொல்லுங்கள், பலியை பார்க்கிலும்
கீழ்ப்படிதலே உத்தமம். ஆண்டவர் அவர் நம்ம கொடுக்குற காணிக்கையை விட அவருக்கு நம்ம எவ்வளோ கீழ்ப்படிகிறது தான் அவர் விரும்புகிறார். இப்போ ஒருவருக்கொருவர் நம்முடைய திருச்சபையிலே மனஸ்தாபங்கள் இருக்குமானால், குறைபாடுகள் இருக்குமானால், பாஸ்டர்மா மாதிரி கிடையாது பாஸ்டர் மாதிரி கிடையாது பாஸ்டர்மா, இது கூட ஒரு விதமான குறைபாடு தான். எல்லாரும் மாதிரி இருக்க மாட்டாங்க. ராதிகாவை மாதிரி கிடையாது வெங்கடேஷ் மாதிரி கிடையாது. ராதிகாவை படித்தார் ஆண்டவர், வெங்கடேஷாக படிச்சிருக்கார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ அவரவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரவரை ஏற்றுக்கொள்கிற பாக்கி நமக்கு வேண்டும். கை தட்டி பார்க்கலாம். அல்லேலூயா. சத்தமாக கை தட்டி பார்க்கலாம். அல்லேலூயா. இருக்கிற வண்ணமாகவே நாம் ஒருவர் ஏற்றுக்கொண்டு குறைபாடுகளை களைந்து அவங்களுக்குள்ள நல்ல சுபாவங்களை கற்றுக்கொண்டு தட்டி கொடுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நேற்று வாட்ஸ்அப்பில் நம்ம குரூப்பில் மில்டன் போஸ்ட் ஒன்று போட்டிருந்தான். எந்த நில்றா முன்னால் வாடா. எதில்ப்பா உனக்கு ப்ரைஸ் கொடுத்தாங்க? எதில் கொடுத்தாங்க பாருங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து. எத்தனை பேர் நீங்கள் உற்சாகப்படுத்துறீங்க? இங்கே வந்து கூட கை வர மாட்டேங்குது பாருங்க. உட்காருமா. அந்த சின்ன குழந்தைய பாருங்க, வாழ்க்கையில் வெற்றி பெறணும், விளையாடணும், முன்னுக்கு வரணும், முயற்சி இருந்தது. அல்லேலூயா. திருச்சபையில் கூட ஒருவர் முன்னேற்றத்துக்காக முயற்சி எடுங்கள். முன்னுக்கு வாங்க. வெங்கடேசன் ராதிகா வீடு கட்டுறாங்கன்னா சந்தோஷமா, அப்படியா வீடா கட்டுறீங்க அப்படி சொல்லாதீங்க. கட்டுங்க நல்லா கட்டுங்க. பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. வாருங்கள் எழுந்து கட்டுவோம். ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவருடைய பாடு விருதா. அப்போ நம்முடைய குடும்பத்தை கட்டுகிறவர் ஆண்டவர். அல்லேலூயா. குடும்பத்தை எவ்விதமாக கட்டுகின்றார்? உறவுகளாலே கட்டுகிறார். அல்லேலூயா. குடும்பத்தை எவ்விதமாக கட்டுகிறார்? ஒருவரை மன்னிப்பதிலே, ஒருவரை ஏற்றுக்கொள்வதில், ஒருவருக்கு நம்ம அன்பு செலுத்துவதில். வேதம் சொல்கிறது, புருஷன் தன் மனைவிடத்தில் அன்பாக இருக்க கடவன். அல்லேலூயா. கிறிஸ்து திருச்சபைக்காக தன்னை தியாகம் செய்தது போல புருஷன்மார்களும் தன் மனைவிமார்களுக்காக தங்களை தியாகம் செய்ய வேண்டும். என்னை தியாகம் செய்யாத பரவாயில்ல, போதாதா? ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம ஒருவருக்கொருவர் தியாக உணவோடு கூட நடந்து கொள்ள வேண்டும். அர்ப்பணிப்போடு கூட நடந்து கொண்டும் நம்முடைய திருச்சபை உறவிலே நாம் பிரியமானவர்களே ஆண்டவரோடு கூட நாம் நெருங்கியிருக்க வேண்டும். நட்புறவு என்று சொல்லும்போது சமூக உறவு. நீங்கள் வேலை செய்கிற பணியிடங்கள், நீங்கள் பொறுப்பாக இருக்கிற பணியிடங்கள். போதுபார் ரொம்ப மோசமானது. ஆனால் முன்னால் வந்த வாங்கம்மா நீங்கள் ரொம்ப நல்லவங்கம்மானுவாங்க. முன்னால் விட்டு பின்னால் பேசி போட்டு தள்ளுவாங்க. நம்முடைய சமூக உறவிலே நாம் இவ்விதமாக வாழ்ந்து கொண்டு, நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருந்தால் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். பிறர் அதை பார்த்து இவர்கள் கிறிஸ்தவர்கள் சொல்வார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் வார்த்தையில் போய் பிரசங்கம் பண்ணால் போதாதுங்க, என் வாழ்க்கையே ஒரு பிரசங்கமாக மாறணும். எத்தனை பேர் நம்புறீங்க? அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். நம்புறீங்களா? அல்லேலூயா. நம்முடைய நட்புறவிலே பைபிள் சொல்லுது, நீங்கள் ஒருவனையும் நம்பாதிருங்கள். நண்பனை நம்பாத அப்படின்றார். நாசியிலே சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதற்கு அவன் எம்மாத்திருவம். மனிதனை நம்புவதை பார்க்கலாம் வசனம் நல்லா சொல்லுவோம். அதனால் நம்ம நம்பாத இருந்தால் என்ன நடக்கும்? எதற்காக ஆண்டவருடைய வசனங்களை சொல்லி வைத்திருக்கின்றார்? நட்பு இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. அப்போ நமக்கு we need have a friendship. அல்லேலூயா. ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படிப்பட்ட நட்பாக இருக்க வேண்டும், உறவாக இருக்க வேண்டும்? குடிக்காரன் கூட சேர்ந்தா குடிகாரனாக மாறுவேன், பைத்தியக்காரன் கூட சேர்ந்தா நீயும் பைத்தியம் மாறுவேன். நல்லவர்களோடு கூட நம்முடைய நட்புறவை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்முடைய நட்பு எப்படிப்பட்டவர்களோடு கூட இருக்கின்றது என்று நாம் புரிந்து, உன் நண்பனை காட்டு, நான் நீ என்று யார் என்று சொல்லுகிறேன். நாம் பழகிறவர்கள்
பேசுகிறவர்கள் இருக்கிறவர்கள் யார் என்பதை புரிந்து அவர்களோடு பழக நாம் ஆண்டு அழைக்கின்றார். நம்முடைய நட்புறவுகளிலே ஆண்டவருடைய நாமத்தை நாம் பிரதிபலிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம எங்கே போனாலும் சரி, எங்கே வந்தாலும் சரி, அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நாம் ஆண்டவருக்காக நம்முடைய நட்பை ஒரு நாளும் அவமரியாதை செலுத்தக்கூடாது. பிறரோடு கூட நாம் வைத்திருக்கின்ற நட்பிலே நாம் ஒருவருக்கொருவர் ஆதரவாகவும் அனுசரணையாகவும் இருக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 17:17. 1 கொரிந்தியர் 15:33. மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். எல்லாரும் பாருங்க, எச்சரிக்கிறார். ஒரு பெண், திருமணமாகாத பெண் எவ்வளோ நேரம் உன்னுடைய நட்புள்ள மக்களோடு பழகணும்னு ஆண்டவர் லிமிட்டேஷன் வச்சுருக்கார். கண்ணால் பார், கையால் தொடாதே. தொட்டு பேசுகிற கெட்ட பழக்க வழக்கங்களை உங்கள் நட்புறவில் இருக்கக்கூடாது. இதனால் பல பிரச்சனைகளை நாம் சந்திக்க நேருகிறது. இன்றைக்கி சமூக உறவுகள் சீரழிந்த ஒரு காரணம் என்ன? நான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு ஜாலியாக ஒரு பொண்ணை கூட்டு ஊர் சுற்றி நம்மள என்ன நினைப்பாங்க, இவர் ரொம்ப ஜாலியாக இருக்கிறாருங்க, கேவலமாக பார்ப்பாங்க. நான் யாரோடு கூட பழகிறேன், மோசம் போகாதிருங்கள். நான் இமானுவேலு காலேஜ் மெட்டு, கிளாஸ்மேட்டு, ரூம்மேட்டு எல்லாம் மேட்டு தான். மெட்டெல்லாம் மேட்டாக மாறிடும். நம்முடைய கிளாஸ்மேட்ஸ், ரூம்மேட்ஸ், ஒர்க்ஸ்மேட், நம்ம ஒர்க் ஸ்பாட்டில் இருக்கிற நம்முடைய சக நண்பருடைய மேட், ஹவு வி மேனேஜ், ஹவு வி ஹேண்டில். இந்த நட்பு மோசமான நட்பாக இருக்குதா? இவளோட பழகினா, இவளோட பேசினா என்னைய சமுதாயம் கெட்டவன் சொல்லுமா, நான் பேச மாட்டேன். 2 வாரத்துக்கு முன்னால் ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு பஞ்சாயத்து என்கிட்ட வந்துச்சு. பாஸ்டர், எங்கள் வீட்டுக்கார ரொம்ப மோசமான இருக்க பாஸ்டர். சரி, இருந்துட்டு போனோமா, நான் சொல்கிறத கேட்க மாட்டேறாரு பாஸ்டர், அவருடைய தொடர்பு வேறு மாதிரி இருக்குது பாஸ்டர். நான் விசாரித்தேன், இவங்க அவரோட நட்பால் தான் பிரச்சனையே. அன்பானவர்களே, நம்முடைய நட்பு நல்ல நட்பாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் சொல்ற மோசம் போகாதிருங்கள். அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறார், கொரிந்தியர் திருப்பி எழுதுகிறார், நாங்கள் நல்லா தான் உறவில் இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், நீங்கள் மோசம் போயிடாதீங்கப்பா, பி கேர்ஃபுல், வார்ன் பண்ணுறார். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 17 வசனம் வாசிமா. எல்லாரும் என்ன பாருங்கள், ஸ்நேகிதன் எல்லா காலத்துக்குமானா இடுக்கணில் உதவே சகோதரன் பிறந்திருக்கிறான். ஸ்நேகிதன் நமக்கு தேவை, ஆனால் நல்ல ஸ்நேகிதன் நமக்கு தேவை. Who can be a good friend to us? Only Jesus can be a good friend to you. சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு யார் நல்ல நண்பராக இருக்க முடியும், நண்பனாக இருக்க முடியும்? இயேசு மட்டுமே உனக்கு சிறந்த நண்பராக இருக்க முடியும். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. கீழ் வசனம் அப்படியே வாசிங்க. உன் வலது கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால், வலது கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. ஆமா. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். உன் அவயங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். உன் வலது கை உனக்கு இடறல் உண்டாக்கினால், இது எதை காட்டுகிறது? ஆமா, ஏதாகிலும் ஒரு இடர்கள் செய்கிறவர் நம்மோடு கூட இருப்பார்கள் சொன்னால் அவர்களோடு கூட நீங்கள் சிநேகிதர்களாக இருக்காதிருங்கள், நண்பர்களாக இருக்காதிருங்கள்.
தோழியர்களாக இராதிருங்கள். அது உங்கள் வாழ்க்கையை மோசம் போக்கும். அது உங்கள் வாழ்க்கையை நாசமாக்கும். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, என்னுடைய உறவு இன்றைக்கு எப்படி இருக்கின்றது? நட்புறவு யாரோடு கூட இருக்கின்றது? எனக்கு நல்ல நண்பராக நான் இயேசுவை தேர்வு செய்ய முடியுமா? செய்திருக்கின்றேனா? We can have an interpersonal relationship with God, our Lord Jesus Christ. ஒரு நல்ல நண்பராக நாம் இயேசுவை பற்றி கொண்டு வாழும்போது அநேக நற்செயல்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். தீய பழக்கம் பாவம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. தீய நட்பும் பாவமே. அல்லேலூயா. தீய பழக்க வழக்கங்கள் எப்படி வருது? சீட்டாடுறது, சூடு ஆடுறது, சிகரெட் பிடிக்கிறது, இல்லையா? அநேக விதமான தீய வழக்கங்கள் எல்லாம் எங்கே படித்துக் கொள்கிறோம்? அப்பா அம்மா சொல்லி கொடுக்குறாங்களா? என்ன இமன் நம்பர் 1, கெட்ட வார்த்தை பேச அப்பா அம்மா எதனா ட்ரைனிங் கொடுக்குறாங்களா? இப்படி தானே கெட்ட வார்த்தை பேசணும், இப்படி தானே போய் சொல்லணும். எங்கேருந்து வந்தது? இயற்கையாகவே போய் சொல்கிறோம், ஏமாத்துறோம், கெட்ட வார்த்தை பேசுகிறோம். சம்டைம் ஈவன் வி ஸ்டீலிங், திருடுறோம். அப்பாவுக்கு தெரியாமல் அம்மாவுக்கு தெரியாது, பாயிட்டு பர்சன்ட் காசு அடிச்சிடுறோம். அடிச்சுட்டு செலவு பண்ண பண்ணுறது. நான் எடுத்துட்டேன் டாடி. ஏன் அது எடுக்கணும்னா சொல்லிட்டு தான் செய்யணும். ஆண்டவர் இப்படிப்பட்ட தீய பழக்க வழக்கங்களை நம்ம இடத்திலிருந்து கலைந்து விட முடியாது விரும்புகிறார். அதுதான் நல்ல உறவாக இருக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒரு நல்ல மாதிரியை நமக்கு பின்வைத்து போனார். சிலுவையிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வாசித்த பகுதிக்கு நம்ம மறுபடியும் திரும்புவோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பகையை சிலுவையிலே கொன்று இருதரத்தாரையும் ஒப்புரவாக்கி, வாசிங்க. பகையை சிலுவையினால் கொன்று, பகையை சிலுவையினால் கொன்று, அதனால் இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அதனால் இருதரத்தாரையும் தேவனுக்கு முன்பாக ஒப்புரவாக்கி, அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும், அவர்களுக்கும் தூரமாயிருந்த உங்களுக்கும், சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவித்தார். இப்போ பகையை என்ன பண்ணாரா? எத்தனை பேர் பகையே எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்கிறேங்க? உன் வீட்டாரே உனக்கு பகைஞ்சர் பைபிள் சொல்லுது. யாரா? நல்ல வேளை என் வீட்டுக்காரியே எனக்கு பகைன்னு சொல்லக்கூடாதுங்க. உன் வீட்டாரே உனக்கு சத்ரு, பகைஞ்சர். ஹவு டு ஹேண்டில்? நான் அவரை எவ்விதமாக புரிந்து கொள்ள முடியும், ஏற்புடையவராக முடியும்? என் வீட்டு நபர்கள் எனக்கு பகைவராக மாறும்போது அவரை நான் சிநேகிதராக எப்படி மாற்றுவது? பைபிள் சொல்ல, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவன் சத்துருக்களும் அவர்களுக்கு சிநேகிதர்களாக மாறும். பக்கத்து பார்த்து சொல்லுங்க. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் சத்துருக்களும் சிநேகிதர்களாவார்கள். நம்புறீங்களா? இது ஆண்டவர் சொன்ன வார்த்தை. நாம் ஆண்டவரோடு கூட நட்புறவிலே நிலை கொண்டிருந்தால் எனக்கு விரோதி என்பவர் ஒருவரும் இந்த உலகத்தில் இருக்க மாட்டார். அல்லேலூயா. என் சத்துருக்களும் சிநேகிதர்களாக மாறுவார்கள். ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு அதைத்தான் சொல்கிறது. பகையை சிலுவையிலே கொன்றார். பகை எங்கே வந்துச்சு? எங்கே உண்டாச்சு? வேதம் சொல்கிறது நியாயப்பிரமாணம் கற்றுக் கொடுத்தது. பைபிள் சொல்லுது 16ஆம் வசனம் வாசிக்கும் போது, மறுபடியும் 16ஆம் வசனம் வாசிங்க. 2:16, 2:15-16 எபேசியர் புஸ்தகம். சட்ட திட்டங்களாகிய, எல்லாரும் பைபிள் தரங்க, பைபிள் வச்சிருக்கங்க, முடிச்சிடலாம். சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று. 2 விதமான காரியம் இங்கே நடக்கின்றது. சட்டதிட்டங்கள், நியாயப்பிரமாணங்கள் ஆண்டவர் கொடுத்தார். உபாகமும்
எண்ணாகவும் யாத்திரையாகவும் பல சட்டத்திட்டங்களை ஆண்டவர் கொடுத்தார். சட்டங்கள் என்ன சொல்லுகிறது? கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். ஒருத்தவன் பல்லை உடைச்சிட்டானா அவன் பல்லை நீ உடைச்சிரு. ஒருத்தவன் கண்ணை குத்திட்டானா அவன் கண்ணை குத்திரு. ஒருத்தவன் ஆடை திருடிட்டு போயிட்டானா அவன் ஆடை திருடிடு. சட்டம் ஒரு மனிதனை விடுதலையாக்க முடியல, இன்னொரு பாவத்தை செய்ய தூண்டுகிறது. நியாயப்பிரமாணம் உபாத்தியாயராக ஆசிரியராக நமக்கு செயல்பட்டு கொண்டு வந்தது. ஆனால் வேதம் சொல்லி பாருங்க, நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். நியாயப்பிரமாணத்தை, ஆனால் கிருபையின் பிரகாரம் பிரமாணம் கல்வாரி சிலுவையில் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. ஒரு கன்னத்தில் உன்னை அறைந்தால், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒரு கன்னத்தில் அறைந்தார், மறு கன்னத்தில் நீ மரியாதையாக ஓங்கி அறை, அப்படியே கேள்வி மாதிரி. ஒரு கன்னத்தில் உன்னை அறைந்தால் நீ மறு கன்னத்தையும் திருப்பி கொடுப்பியா? உன்னை 1 மைல் தூரம் என்னோடு கூட வா என்று சொன்னால் நீ 2 மைல் தூரம் அவனோடு பயணி. 2 உடைகள் உனக்கு இருந்தார். அப்பப்பா எத்தனை உடைகள்ப்பா அல்மாரியில் தொங்குது. ஒரு உடையை அடுத்தவளுக்கு கொடுத்து விடு. ஒரு நேரம் ஆகாரத்துக்காக உன்னிடத்திலே வந்து ஐயா எனக்கு உணவளின்னு சொன்னால் இன்று போய் நாளை வா என்று சொல்லாதே. உனக்காக அவன் இடத்திலே பிரார்த்தனை செய்வான். ஒரு நாள் வேலை செய்தால் ஒழுங்காக அவனுக்கு சாயங்காலத்தை கூலி கொடுத்து விடு. இதெல்லாம் யார் சட்டம்? ஆண்டோட சட்டங்களையா? அல்லேலூயா. நீ பிறனிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாயோ அதையே நீ பிறனுக்கு பக்கத்தில் சொல்லுங்க, நான் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கணும் அதை நான் உனக்கு செய்யணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் முடியல. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்குள் வருவார்னு சொன்னால் நான் விரும்புகிறதை அவர்களுக்கு செய்ய நினைக்கக்கூடாதுங்க. ஒரு முறை நான் கல்யாணம் பண்ணி வச்சுவதான் சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் நானும் போய்கிட்டு இருக்கேன். அந்த பிள்ளை ஒரு ஸ்தோத்திரம் கூட சொல்ல, சேப்பலில் உட்காந்து ஜாம் பண்ணிக்கிட்டு இருந்தான். நான் உள்ளே போனேன். என்னை முகமுகமாக பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு அப்படின்னா நில்லு அப்படின்னு. கேன்டீனில் பார்த்த நான் நின்னதை பார்த்தேன், ஒரு வார்த்தை கூட சொல்ல. சேப்பலில் பார்க்கணும் பயம் வந்துச்சு அவனுக்கு. நீ நிறைய பேர் சர்ச்சில் வந்தால் தான் பயம் வருது. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, காலையில் ஒரு மனைவியை பார்த்தாலோ, காலையில் உன் புருஷனை பார்த்தாலோ, உன் பிள்ளைகளை பார்த்தாலோ வாய் நிறைய ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். அல்லேலூயா. கனம் பண்ணுவதில் ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். அவங்க எனக்கு கனம் பண்ணால் தான் நான் கனம் பண்ண சொல்லாத. பிறரிடத்திலிருந்து எதை எதிர்பார்க்கிறாயோ அதையே நீங்கள் பிறருக்கு செய்யுங்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய சட்டங்கள்யா, திட்டங்கள்யா, நியாயப்பிரமாணங்கள் ஒரு மனிதனை தீமை செய்வதிலிருந்து தடைப்படுத்தது, ஆனால் அவர்களை நல்லவனாக்க மாற்ற முடியவில்லை. ஆண்டவர் தான் சட்ட திட்டங்களாக நியாயப்பிரமாணத்தை தகர்த்தார். அல்லேலூயா. எங்கே தொலைத்தார்? சிலுவையிலே தகர்த்தார். அல்லேலூயா. பகை எங்கே உண்டானது? ஏதேன் தோட்டத்தை உண்டானது. உறவு, அன்பின் உறவு எங்கே உண்டானது? கல்வாரி தோட்டத்திலே உண்டான. கை தட்டும் பார்க்கலாம். அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்திலே உறவான பகையானது முதல் ஆதாமாகிய ஆதாம் ஏவாள் மூலம் ஏற்பட்ட பிரிவு கல்வாரி சிலுவிலே உறவை ஆண்டவர் ஏற்படுத்தினார். உனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவை ஏற்படுத்தினார். கடந்த 2 வாரத்துக்கு நான் சொன்ன ஒரு போஸ்ட் போட்டு காட்டின தேவாலயத்தில் திரைச்சீலை 2ஆக, எல்லாரும் சொல்லுங்க, தேவாலயத்தில் திரைச்சீலை 2ஆக கிடந்தது. எங்கிருந்து? கீழிருந்து மேலல்ல, மேலிருந்து கீழாக 2ஆக கிழிந்தது. எவர் வேண்டுமானாலும் எப்பொழுதும் ஆண்டவரோடு கூட தொடர்பு கொள்ளலாம். அல்ல, எல்லாரும் எழுதுக்கலாமா? எவர் வேண்டுமானாலும் எப்பொழுதும் ஆண்டவர் நிரந்தர தொடர்புகளாக மாறலாம். பணம் அல்ல, பட்டம் அல்ல, பதவி அல்ல, மேல்குலத்தோர் தாழ்ந்த குலத்தோர் என்றல்ல, படித்தோர் படியாதோர் என்றல்ல, ஆண்டவருக்கு முன்பாக அனைவரும் சமம் என்ற உரிமையை ஆண்டவர் சம்பாதித்து கொடுத்தார். கல்வாரி சிலுவையிலே உனக்காக எனக்காக. பகையை ஆண்டவர் கொன்றார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பிரிவினை ஆண்டவர் மாற்றினார், இருதரத்தாரையும் ஒப்புரவாக்கினார்.
புறஜாதிகள், பிற இனத்தவர்கள். யூத குலத்தை சேர்ந்தவர்கள் எப்போதும் தங்கள் மேல்குடி மக்களாக பார்த்தார்கள். புறஜாதி மக்கள் எல்லாரும் அவர்கள் நாய்களுக்கு சமமாக கருதினார்கள். அவர்களோடு ஒரு உறவு கொள்ள மாட்டார்கள், பேச மாட்டார்கள், வீட்டிலே அனுசரிக்க மாட்டார்கள். இன்றைக்கு பிராமண வாழ்களுக்கு நமக்கு இருக்க வித்தியாசம் தான். யூத குலத்தை சேர்ந்த மக்கள் தங்கள் ஆச்சாரங்களையும் தங்கள் வழிபாடுகளையும் தாங்கள் மட்டுமே இறைவனுக்கு சொந்தக்காரர்களை சொல்லி மார்த்தட்டி கொண்டார்கள். ஆண்டவர் இயேசு திரைச்சிலை 2ஆக கிழித்து, உனக்கு மட்டும் ஒரு ஜாதிக்கு மட்டுமல்லையா, எல்லா ஜாதிக்கும் நான் சொந்தக்காரன். கையத்துக்கு சொல்லுங்க அல்லேலூயா. எல்லா ஜனத்துக்கும் நான் சொந்தக்காரன், எல்லா பாஷைக்காரர்களும் நான் சொந்தக்காரன். ஆண்டவர் பகையை கொன்றார், சிலுவையிலே இருதரத்தாரையும் ஒப்புரவாக்கினார். இப்போது நீங்கள் வீட்டுக்கு போகும்போது ஒருவேளை உங்களுக்குள்ள குறைபாடு உண்டானால், புருஷ மனைவிக்குள்ள, அப்பா பிள்ளைகளுக்குள்ள, அம்மா பிள்ளைகளுக்குள்ள குறைபாடுகள் உண்டானால், பைபிள் சொல்லுதுங்க, உங்கள் குறையெல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றினா. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி ஆண்டவர் உங்கள் குறைவெல்லாம் நிறைவாக்குவார். பக்கத்தில் சொல்லுங்கள், பிலிப்பியர் 4:19 ஆண்டவர் உங்கள் குறைவெல்லாம் நிறைவாக்குவார். ஆனால் குறை வைக்காத ஆண்டவருக்கு மன்னிச்சிட மற்றவங்களை. அல்லேலூயா. யாரெல்லாம் எனக்கு விரோதமாக இருக்கார்களோ, யாரெல்லாம் எனக்கு தீமை செய்ய நினைக்கிறார்களோ, நான் அவளை பார்த்து நான் அவனை நேசிக்கிறேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. ஒருவரையும் நீங்கள் சபையாதிருங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த பிரதானமான கட்டளை, ஒருவரையும் நீங்கள் சபையாதிருங்கள். உங்கள் பகைவர்களுக்காக நீங்கள் ஜெபம் செய்யுங்கள். உங்களை துன்புறுத்தவர்களுக்காக நீங்கள் விண்ணப்பம் பண்ணுங்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டுக்கு சொல்லாமா, ஆண்டவரே, என்னுடைய தனிப்பட்ட உறவிலே என்னில் நிலைத்திருங்கள் என்று சொன்னீரே, நான் உண்மையிலே நிலைத்திருக்க எனக்கு உதவி செய்யும். எங்கள் குடும்ப உறவிலே நான் நிலைத்திருக்க எனக்கு உதவி செய்யும் சாமி. திருச்சபைக்கு வரும்போதெல்லாம் நான் படிச்சிருக்கிறேன், மெத்த படித்தவன், நான் எனக்கு வசதி இருக்குது, நான் நல்லா இருக்கிறேன், அழகாக இருக்கிறேன் அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன் ஆண்டவரே. எல்லாரையும் சமமாக மதிப்பாண்டவரே. எல்லோரும் என்ன பாருங்கள், மதிப்பீங்களா? நினைப்பீங்களா? நான் அழகாக இருக்கிறேன், ஐ எம் மோர் பியூட்டி. உன் பியூட்டியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அழகும் சௌந்தரியம் மீன். சொல்லுங்கள் சகோதரிமார்களே, அழகும் சௌந்தரியம் மீன். கர்த்தருக்கு பயப்படுகிறவளே புகழப்படத்தக்கவள். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய அழகு, பணம், சௌந்தரியம் எல்லாம் ஆண்டவருக்கு முன்னால் ஒன்றும் இல்லை. எல்லாரையும் எல்லாருமாக ஏற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. அனைவரோடு கூட நாம் ஒற்றுமையோடு கூட வாழ பழகிக்கொள்வோம். நம்முடைய யூனிட்டி தான் நம்முடைய சக்தியாக மாறும். திருச்சபையாக நாம் ஒருவரை ஒருவர் நேசித்து ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய திருச்சபை கட்டளையை நாம் நிறைவேற்ற கடன்படுவோம். பிரியமானவர்களே, உடன்படுவோம். அல்லேலூயா. திருச்சபையிலே நம்முடைய ஒற்றுமையை காண்பிப்போம். நம்முடைய சமூக உறவுகளிலே, நட்புறவுகளிலே நாம் எங்கே போனாலும், எங்கே வந்தாலும், எங்கே இருந்தாலும் நான் கர்த்தருடைய பிள்ளை என்ற வைராக்கியம் நமக்கு ஒவ்வொரு நாள் இருக்கணும். அல்லேலூயா. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். அல்லேலூயா. சொல்லுங்கள். அப்போ தான் ஆண்டவருடைய ரத்தம், அவர் சிந்தின ரத்தம் நம்முடைய வாழ்க்கையில் அது உண்மையாகவே பயன் தரக்கூடியதாக இருக்கும். கண்களை மூடலாமா? சொல்லலாமா? ஆண்டவரே, நான் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்ல எனக்கு ஒரு தகுதி இல்லை ஆண்டவரே. ஐ எம் மோர் ரைட் அப்படி சொல்கிறது எனக்கு அந்த உரிமை இல்லை ஆண்டவரே. ஸ்டில் வேதம் யாக்கோபு எழுதுகிறார் 2ஆம் அதிகாரம், நாம் அநேக விஷயங்களிலே தவறுகிறவர்களாக இருக்கின்றோம். அநேக விஷயங்களில் நாம் தவறு செய்வர்களாக இருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் அழைக்கின்றார், எஸ் ஐ நோ தட் யூ ஹாவ் எ டிஃபிகல்ட்டிஸ். பலவீனங்கள் உண்டு, உண்டு கஷ்டங்கள் எனக்கு தெரியும். பட் ஸ்டில் ஐ எம் காலிங் யூ, ப்ளீஸ் கம். ஆண்டவர் எனக்கு இருக்கும், வா என்கிட்ட வா. ஆண்டவர் கூப்பிடுறார். வர முடியுமா? சொல்ல முடியுமா? ஆண்டவரே, நான் வந்திருக்கிறேன், ஆசீர்வதி ஆண்டவரே. யாரெல்லாம் ஆண்டவரை தேடி தன்னுடைய ஆசீர்வாதத்துக்காக வந்தார்களோ, ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தார், மனசார்வலை ஆசீர்வதித்தார். சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே பகையை சிலுவையிலே கொண்டு இருதரத்தாரையும் ஒப்புரவாக்கினார். ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகின்றார். ஆண்டவர் ஒவ்வொருத்தர் கையிலையும் இன்றைக்கு எல்லாரும் என்ன பாருங்கள், ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை கொடுத்துருக்கார். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்கள்லாம் ஊழியம் செய்யலாம். என்ன ஊழியம்? ஒப்புரவாகுதல் ஊழியம். யாரெல்லாம் எங்கெல்லாம் சண்டையாக இருக்காங்களோ, சமாதானம் இல்லாமல் இருக்காங்களோ, நீங்கள் போய் ஒப்புரவாக்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் அந்த ஊழியத்தை நம்ம கையில் கொடுத்துருக்கார். ஆனால் நானே
ஒப்புரவாகாமல் இருந்தால் நல்லதல்ல. காணிக்கை போடும்பாக போடாதப்பா, ஸ்டாப். ஆண்டவர் சொல்கிறார், நீ செய்யாத, முதல்ல ஒப்புரவாயிட்டோன்னு சொல்லணும். கம்யூன் எடுக்கிறதுனால நாம் ஒருவருக்குள்ள குறைகள் இருந்தால் ஒப்புரவாகும். இன்றைக்கு சப்ஜெக்ட், நான் இன்றைக்கு ஆண்டவரோடு கூட ரைட் ரிலேஷன்ஷிப்பில், ராயல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறேனா, ஒப்புரவாக இருக்கிறேனா? அப்போ தான் என் உபவாசம் செல்லும், என் ஜெபம் செல்லும். அல்லேலூயா. நான் என்னுடைய சக உறவுகளில் நான் ஒப்புரவாக இருக்கிறேனா, நட்பாக இருக்கேனா, அன்பாக இருக்கேனா? ஒப்பு கொடுப்போமா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை கொடுக்கின்றோம். மாமியாரை மதிக்கிறாயா? மருமகளை மதிக்கிறாயா? மருமனை மதிக்கிறியா அல்லது மிதிக்கிறியா? பிறருடைய காயங்களை ஆற்றுவதற்காக உன்னை அழைத்திருக்கிறார். காயம் கட்டுவதற்காக உன்னை ஆண்டவர் அழைத்திருக்கின்றார். கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே என் வாழ்க்கை கட்டும் ஆண்டவரே, என் குடும்பத்தை கட்டும் ஆண்டவரே, எங்கள் சபையை கட்டுங்க ஆண்டவரே, நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நமக்கு என் ஞானம் கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறே. என் ஞானம் கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறே. என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தே என்றே உணர்ந்தே என் இயேசுவே. நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தே என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினம் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுக்கிரகம் தர வேண்டுமே. ஆண்டவரே, உமக்கும்பாக நாங்களாகவே வருகின்றோம். யாக்கோபு சொன்ன பிரகாரமாக எங்களிலே அநேக குறைபாடுகள் உண்டு. மன்னியாமை, சண்டையிடுதல், வாக்குவாதம் செய்தல், புறம் கூறுதல், அவதூறு செய்தல், இப்படிப்பட்ட அசுர சக்திகள் எல்லாம் அழிக்க எங்களுக்கு பலன் தாரும் ஆண்டவரே. இப்படிப்பட்ட தீய சக்திகளுக்கெல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே. சிலுவையிலே நீ சிந்து நம்முடைய ரத்தம் வீணாய் போகக்கூடாது ஐயா. எங்கள் உறவுகள் சரியாக இருக்கட்டும், நட்புகள் சரியாக இருக்கட்டும். நாங்கள் உம்மோடு கூட வைத்திருக்கிற இந்த பாச உணர்வு ஆண்டவரே, உறவு ஆண்டவரே, எப்போதும் நிரந்தரமாக இருக்கட்டும் ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கின்றேன். நாமத்தில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தின் பேரால் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றேன். ஒவ்வொருவரும் வந்தவர்கள் வந்த வண்ணமாய் திரும்பி போகாதபடிக்கு உடைய இரக்கத்தையும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களாக அன்றைக்கு தாவீது ஜெபித்த பிரகாரமாக அடியானின் வீடு நீர் ஆசீர்வதிக்கிறபடி ஆசீர்வாதத்தினாலே என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இந்த ஆசீர்வாதத்தோடு கடந்து போக முது ஊழியக்காரனாய் நான் வாழ்த்தி ஆசீர்வாதத்தை அனுப்புகின்றேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் தூய ஆவியானுடைய ஆளுகையும் சமாதானம் ஐக்கியம் நம் அனைவரோடும் வர தடைப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையோரோடு கூட இன்றும் என்றும் சதா காலத்திலும் நிலைத்திருப்பதாக, ஆமேன்.
அவர் வரும் நாளினில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளினில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடிய மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடிய மகிழ்ந்திடுவே. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜனம் சொந்தமாயினார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஒருவரை வாழ்த்தி சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.